இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு குக்கரில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் நார்மல் சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெரிய சைஸ், அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி இதோடு நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காரம் சேர்த்துடலாம். அதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் இன்றைக்கி எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுக்கிறேன். நான் எப்போவுமே மேக்ஸிமம் மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த அளவு தான் எடுப்பேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2யும் போட்டுட்டேன். நம்ம குக்கரில் இதை வேக வைக்க போகிறதுனால பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. ஸோ இதை அடியில் பிடிக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நான் கிளறி விட்டுக்கிறேன். அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் இதில் போடணும். அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை 2மே போகணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, அந்த வாசனையும் போயிடுச்சு. ஃப்ளைட் போயிட்டுருக்கு மேலே. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நான் 1/2 கிலோ ஸ்கின்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். சீக்கிரமாக சிக்கன் வேகணும் அப்படிங்கிறதுக்கான தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 விசில்லே சிக்கன் ரெடி ஆயிரும். பாருங்கள், குக்கரில் வச்ச சிக்கன் குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போது இதை நம்ம இன்னொரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் ஒரு கடாய்க்கு மாற்றிடுறேன், அகலமாக இருக்க கடாய்க்கு. பாருங்கள், மாற்றிட்டேன். இப்போது இதில் நான் எதுக்காண்டி இதில் மாற்றிருக்கேன் அப்படின்னா, இப்போது நான் இதில் வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்க்க போகிறேன். குக்கரில் வச்சு சேர்த்தா அது நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் இப்போது நான் வந்து இந்த மாதிரி கடாய்க்கு மாற்றிட்டு நான் இப்போது தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தேங்காயோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் குழம்போட கலரே மாறிடுச்சு. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிக்கன் குழம்பு வச்சிடலாம். 1/2 ஹவரில் வச்சு முடிச்சிடலாம். குக்கரில் 2 விசில் மட்டும் வச்சு இறக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.